இயேசுவிற்காக எழும்பிடு ஊழியங்கள் வழங்கும் விடுதலை நிச்சயம் வேத சத்தியம் அற்புதம் பெற்றுக்கொள்ள திரண்டு வாருங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆதியாகமம் 2:18. சிறந்த ஜோடிகள் ஏற்ற துணை எனும் தலைப்பில் சிறப்பு சுவிசேஷகர் ஜி. நிஷாந்த் தலைமையில் இயேசுவிற்காக எழும்பிடு ஊழியங்கள் ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு கூடுகை நடைபெறும். இடம் எண் 20, சியோன் காம்ப்ளெக்ஸ், பம்மல் மெயின் ரோடு, முத்தமிழ் நகர், பம்மல், சென்னை 6,75,000. அதே நேரத்தில் யூடியூப் நேரடி ஒளிபரப்பும் உள்ளது. முக்கிய அறிவிப்பு: ஒவ்வொரு மாதமும் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை கூடுகை நடைபெறும். தொடர்புக்கு 9791028855 மற்றும் 6385579995. உங்களுக்காக என் ஜெபங்கள் தொடர்ந்து இருக்கும். காட் பிளஸ் யூ. எல்லா மக்களையும் அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் தானியேல் 9வது அதிகாரம் அவனுடைய 23வது வசனத்தை வாசிக்கிறேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க ஜெபத்துக்கு கண்டிப்பா பதில் வருங்க. ஒரு ஆமைன்னு சொல்லிருங்களேன். இதுவரையும் நீங்க பண்ணின ஜபத்துக்கு பதில் வரலனா, இப்பொழுது இந்த மெசேஜை கேட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே உங்களுக்கு பதிலை தேவன் கொண்டு வருகிறதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். தானியேல் ஜெபிச்சு முடிச்ச உடனே பதில் வரல. அவன் ஜெபிக்க ஆரம்பித்த போதே மறைந்திருந்த கட்டளை வெளிப்பட்டு அவனுக்கு பதிலை ஒரு கேப்ரியேல் தூதன் கொண்டு வந்தார். இன்னைக்கும் உங்களை பார்த்து நான் சொல்ல வரேன், உங்க ஜெபத்துக்கு பதில நல்ல செய்திகளை கொண்டு வருகிற தேவ தூதன் உங்களுக்கு கொண்டு வருவாராக கர்த்தருடைய சமூகத்திலிருந்து. லூக்கா 1வது அதிகாரம் 13வது வசனத்துல சகரியா தூபம் காட்டி கொண்டிருக்கும் போது லூக்கா 1:13 வாசித்து பாருங்கள். சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். அப்போ அதுவரையும் அவன் வேண்டுதல் கேட்கப்படலை. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பா கேட்கப்பட்டதுங்க. கண்டிப்பா உங்க ஜெபத்துக்கு பதில தேவன் கொண்டு வருவார். சில ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வருவாரு, சில ஜெபத்துக்கு பதிலை கொண்டே வரமாட்டார். சங்கீதம் 35:13 வாசிச்சு பாருங்க. தாவீது சொல்றாரு, என் ஜெபம் என் மடியிலே திரும்பி வந்தது அப்படின்னு. ஒருத்தனை கொல்லணும்னு நீ ஜெபம் பண்ணனா அவரு அதை கொல்லுவாரா? கொல்ல மாட்டார். ஓ, என தேவ சித்த இல்லாதபடி நீ எதையாவது செய்யணும்னு ஜெபம் பண்ணனா அவர் செய்வாரா? செய்ய மாட்டார். சில ஜெபத்துக்கு பதில் வரும், சில ஜெபத்துக்கு பதிலே வராது. தாவீது சொல்றாருல, என் மடியில என் ஜெபம் திரும்பி வந்துருச்சுன்னு. தான் மகனுக்காக அழுது பார்த்தான், உபவாசம் இருந்து பார்த்தான், புரண்டு பார்த்தான், தவறு தெரிஞ்சே செஞ்சிட்டு அதுக்கு பதில் வரும். ஆண்டவர் பதில் கொண்டு வருவார்னா பதில் சில ஜெபத்துக்கு வராது. அப்பமே புரிஞ்சுக்கோ, அது தேவ சித்தத்துல இல்லாததுன்னு. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 4-5 வசனத்துல பாருங்க. எலியா நேர் முழங்கால தன் நெற்றி தரையில பணிந்து 6 முறை ஜெபம் பண்ணி பார்க்கிறான். சமரியா தேசத்துல 3 வருஷமும் 6 மாசம் மழை இல்லாத போது 6 முறையும் ஜெபம் பண்ணிட்டு ஜெபத்துக்கு பதில் வரல. 7வது முறை ஜெபம் பண்ணிட்டு பார்க்கறான், ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பினதை பார்க்க முடியும். அப்போ சில ஜெபத்துக்கு உடனே பதில் வரும்,
சில ஜெபத்துக்கு பதிலே வராது. சில ஜெபத்துக்கு பதில் தாமதமானதானாலும் தரமானதா, பெஸ்டா, நீ எதிர்பார்க்காத விதத்துல தேவன் தருவார். ஆமீன் சொல்லுங்களேன். இப்படி உங்க ஜெபங்கள் இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்றேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுக்கு தெளிவு உண்டாக்கட்டும்னு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.